டக்குன்னு நீங்கள் என்ன அவ்வளோ நல்லவரா அப்படின்னு கேட்கவும், இவங்க ஒன்று உன்ன மாதிரி பின்னாடி நிற்க முன்னாடி வரக்கூடாதுன்னு நினைக்காம சேர் போட அந்த மாதிரி நான் பண்ணலையேம்மா அப்படிங்கிற மாதிரி சக்குன்னு சொல்லி அதை தான் பழைய கதையை எடுத்துவிட்றேன். இது என்ன பழைய மோதலாக இருக்கும். இவன் வந்து பெரிய ஆங்கராக இருந்த காலத்தில் யோகி பாபு சாதாரணமாக இருந்தாப்புல. யோகி பாபு இந்த 5 வருஷம் 8 வருஷமாக தானே பீக்கில் இருக்காப்புல. அதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண இருப்பாப்புல, டிவி சேனலுக்கு போயிருப்பாப்புல. அங்கே இப்பயே இவ்வளோ பில்லா விடும்போது இப்போ வழியே கிடையாது. கூப்பிட்டவனா ஃபங்க்ஷன் கொடுத்தா தான் உண்டு. அப்போ வந்து ஒரு டிவி சேனல் முன்னணி சேனலில் ஆங்கராக இருக்கப்போ எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ தூரம் என்ன ஆட்டம் ஆடிடும். ஸோ அப்போ வந்து யோகி பாபு சாதாரண ஒரு தோற்றமுடைய ஒரு ஆள் போகும்போது நீ என்னென்ன அட்டாலக்கடி பண்ணியிருப்ப அப்படின்றத இன்னும் உனக்கு அந்த திமிர் இருக்கான்றது தான் எல்லாரும் போட்டு அடிக்கிறேன். டக்குன்னு கடைசியாக அவங்க பேசி முடிச்சிட்டாங்க சார். ஏம்மா அது நல்லவர், நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இழுத்துட்டோம். நம்ம அதை நல்லா தான் சொல்லாமல் நம்ம கொலாரில் சண்டை போகிற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி முடிச்சப்பறம் முடியும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி கை கொடுக்க வரான். டக்குன்னு மைக்கை வாங்கிட்டு போயிட்டாங்க. கை கொடுக்குற மாதிரி இதெல்லாம் வந்து இன்சல்ட் பண்ணுறது. என்னமோ பேரழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரியும் உலக அழகி மாதிரியும் இந்த மாதிரி 100 கணக்கில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க. இது பண்ணுறது விஜய் பண்ணுறது பசங்களும் பிள்ளைங்க.